சரி கூடியாச்சா? என்ன சொன்னாங்க? புதுசா என்ன திட்டம் போட்டாங்க? எதிர்கட்சிகளோட விவாதம் எல்லாம் கடுமையா இருந்திருக்குமேன்னு எதிர்பார்த்து காத்திருந்தா ஆளுங்கட்சி அறிவிக்க எதிர்கட்சி எதிர்க்க நாம கூடி வேடிக்கை பார்க்க எல்லாம் அடுத்த வருஷம் தேர்தலுக்கு முன்னோட்டம்னு சொல்றாங்க. என்னன்னு கேட்போம். சட்டமன்ற கூட்டத்தில் ஆளுங்கட்சி தரப்புல அடுக்கடுக்கா அறிவிப்புகள் வந்து நிக்க எதிர்கட்சி தரப்புல கொஞ்சம் கலக்கமா தான் இருக்காங்களாம், பேசிக்கிறாங்க. மெகா கூட்டணி மகா கூட்டணி அமைக்கணும்னு யோசனை இருந்த சூரிய கட்சிக்கு மறுபடியும் தலை தூக்குன வழக்குகள் சிக்கலை உருவாக்கியிருக்கா, பேசிக்கிட்டாங்க. துணை முதல்வர் பதவி, கூட்டணி ஆட்சி, அமைச்சர் பதவின்னு அடுக்கடுக்கா எழும்பின கோஷத்துக்கு பின்னால ஆளுங்கட்சியான இலக்கட்சி இருக்குதான்னு சூரிய கட்சிக்குள்ள பேச்சா கிடக்குதாமா. ஆனா இன்னொரு பக்கம் கூட்டணி ஆட்சி கோஷத்துக்கு காரணம் தலைவர் தான். தளபதிக்கு செக் வைக்க தலைவரோட ஆதரவாளர்கள் தான் இப்படி ஆரம்பிச்சு வச்சாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்களாம், சொல்லிக்கிட்டாங்கப்பா. ஐயா, இடதுசாரி கட்சிகள் அதிமுக திமுக கூட கூட்டணி கிடையாதுன்னு உறுதியா இருக்கிறதால இப்போதைக்கு விஜயகாந்த கையில வச்சுக்கிடுவோம்னு சூரிய கட்சி கடுமையா முயற்சி செய்தாங்களாம், பேசிக்கிடுதாங்க ஐயா. இலையும் தாமரையும் கூட்டணி அமைச்சு போட்டி போட வாய்ப்பு இருக்குன்னு உறுதியான தகவல்கள் வந்திருக்குதுங்களாமா. அதுக்கான ஆலோசனையும் தொடங்கிருச்சு. அவங்களும் ஆட்சியில பங்கு கேட்கறாங்கன்னு ஒரே பேச்சா கிடக்குதுங்களா, சொல்லிக்கிறாங்க. ஆட்சியில பங்கு தர முடியாது, துணை முதல்வர் பதவிக்கு வாய்ப்பே இல்ல, வேணும்னா எதிர்கட்சி தலைவரா நீங்க இருந்துக்குங்க அப்படின்னு முதல் கட்ட பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் வந்திருக்கான், சொல்லிக்கிட்டாங்க. தேர்தல் நெருங்கும் போது ரெண்டு பேரும் ஒன்னா போட்டி போட்டு இலக்கடைகிறதா இல்ல தனித்தனியா போட்டி போட்டு பதவிகளை பிடிக்கிறதான்னு முடிவு பண்ணுவாங்களாம். இப்போதைக்கு இதுதான் நிலவரம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இந்த தகவலை எல்லாம் கவனிச்ச சூரிய கட்சி தரப்போம் ஓகே, நாமளும் கூட்டணி ஆட்சிக்கு சரின்னு சொல்லிடுவோம் அப்படின்னும் தேர்தல் முடிவுக்கு பிறகு அதை பத்தி எல்லாம் யோசிக்கலாம் அப்படின்னு தகவலை கசிய விட்டு இருக்கிறாங்களாம், சொல்லிக்கிட்டாங்கப்பா. எழுத்துப்பூர்வமான உத்தரவாதம் எல்லாம் கிடையாது. ஜெயிச்சு வந்த பிறகு அமைச்சர் பதவியா வாரிய தலைவர் பதவியான்னு தெரியலேன்னு எல்லா கட்சிக்காரங்களும் பேசிக்கிட்டுதாங்களா. எந்த கூட்டணி ஆனாலும் வைட்டமின் பாதான் முடிவு செய்ய போகுதான், பேசிக்கிட்டுதாங்க ஐயா.